இது சடுகுடோ சுவாரஸ்யமான தகவல். நான் உங்களுடன் இணைந்திருப்பது பிருந்தா. வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். தைவான் நாட்டுல ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எரிமலை வெடிப்பின் போது மாக்மா மற்றும் அது துகள்கள் வெளியேறும் போதுதான் இந்த விளைவு ஏற்பட முக்கிய காரணமாக சொல்லப்படுறாங்க. எரிமலையோட வெடிப்பின் போது வெளியேறும் உருகிய பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. அந்த உருகிய பாறை வெளியே பக்கத்து இருக்க தட்டுகள்ல படுவதனால அந்த இடம் நகரப்படுது. சோ அப்படி நகரப்படுவதனால இந்த நிலநடுக்கம் ஏற்பட ஒரு முக்கிய காரணமாக அமையுதுன்னு சொல்றாங்க. தைவான் பசிபிக் பெருங்கடல்ல பிராந்தியத்தில் ஹிமாலயன் பகுதியில அமைந்துள்ளதுங்க. இத பாத்தீங்கன்னா பெரிய ஆபத்தான பகுதின்னு எல்லாரும் பார்க்கப்படுதுங்க. தைவான்ல நிலநடுக்கம் 7.4 ரிக்டருக்கு பதிவாயிருக்குங்க. இது பெரிய அளவுல ஆபத்தை ஏற்படுத்துன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தைவான் நாட்டோட இந்திய நேரத்துப்படின்னு பாத்தீங்கன்னா காலை 5:50 மணி அளவுல நிகழ்ந்திருக்குங்க. இது மிகப்பெரிய நிலநடுக்கமாக கருதப்படுதுங்க. இது மட்டும் இல்லாம இந்த நிலநடுக்கத்தை ஆபத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நிலநடுக்கத்தை பத்தி படிச்சவங்களும் பேரிடர் மேலாண்மையில இருக்கவங்க மட்டும்தான் இதோட ஆபத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. நிலநடுக்கத்தை ஆய்வு செய்ய ரிக்டர் அளவுகோலை பயன்படுத்துறாங்களாம். அதை பாத்தீங்கன்னா அலகு 0-9 வரை இருக்குங்களாங்க. 6 காணப்படுதுங்கிறது அதோட சேதத்தை என்னன்னு நம்மளால உணர முடியும். ஆனா ஒரு 7-8 பாக்குறப்போ அதோட ஆபத்து மிகப்பெரிய அளவுல காணப்படுதுங்க. அப்படின்னா இன்னைக்கு நடந்த தைவான்ல 7.4 அளவுல காணப்படுது. இது பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் வீட்டையே சாய்க்கிற அளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கமா காணப்படுதுங்க. இன்னைக்கு மட்டும் தொடர்ந்து 1.5 மணி நேரமா நிலநடுக்கம் அந்த பகுதியில காணப்பட்டு இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா 7.4, 7.2, 6.2, 5.5, 4.4ன்னு இப்படி லிட்டர் அளவு மாறி மாறி வந்துட்டு இருக்காமாங்க. இந்த தைவான் நிலநடுக்கத்துல 4 பேர் இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக சுனாமி ஏற்படுவதற்கும் மிக முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. தைவானை சுற்றி உள்ள 11 பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளதுங்க. இது மட்டும் இல்லாம ஜப்பானோட தெற்கு பகுதி, பிலிப்பைன்ஸ் நாடு, சீனாவோட பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல்னு பகுதிகளாக இருக்கு. ஜப்பான்ல 2 பகுதிகளில் சுனாமி அலைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்காமாங்க. இந்த நிலநடுக்கத்தினோட காரணமாக ஜப்பானை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ்லயுமே சுனாமி ஏற்படுவதற்கு காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது. கடலூர் பகுதியில வாழும் அந்த மக்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தியதாகவும் தகவல் வெளியாகி உள்ளதுங்க. தைவான்ல ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 25 ஆண்டுகளாக எங்கும் காணாத சக்தி வாய்ந்த நிலநடுக்கம்னு ஆய்வு கூறுறாங்க. கணபதி பேரிடர் மேலாண்மையில் இருப்பவர் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். நிலநடுக்கம் எதை உணர்த்தும்னா சுனாமி வருவதற்கு பூகம்பம் ஒரே டைரக்ஷன்ல வருது அப்படின்னா சுனாமியோட பாதிப்பானது குறைவா காணப்படுதுன்னு சொல்றாருங்க. இதுவே பூகம்பம் ஒரு தட்டு மேலவும் ஒரு தட்டு கீழவும் இந்த மாதிரி மாறி மாறி வருது அப்படின்னா சுனாமியோட தாக்கங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இத்துடன் சடுகுடு சுவாரஸ்யமான தகவல் முடிவடைகிறது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.